அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பராக கிறிஸ்பியான ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவே நறுக்கிக்கோங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையால் பெசரிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4-5 சொட்டு மட்டும் லேசாக தெளிச்சிக்கணும் தண்ணி. பாருங்கள், இவ்வளோ தான். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. பாவக்காயில் இருக்க தண்ணியே போதும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா பெசரிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது முதல்லே சேர்த்து பெசரணும் அப்படின்னாக்கா பாவக்காய் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம வறுக்க போகும்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் வறுத்தோன்னாக்கா பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் இந்த பாவக்காய் வறுத்து எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம பெசரி வச்சுருந்த பாவக்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா தான் பாவக்காய் நல்லா வேகும். போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா பாவக்காயும் வறுத்து எடுத்துக்குவோம். சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.